வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 22/9/2024 இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இந்த வாரம் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கருத்து. நான் செபியில் எந்த இதுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணலை, எந்த இதுவுமே பண்ணலை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் பார்க்குறனா பார்க்கலாம், இதை ஃபாலோ பண்ணுறனா பண்ணலாம். அது அவங்கவுங்க நிதியை பொறுத்து பண்ணலாம். இது என்னுடைய அனுபவம், சொந்த கருத்து. இவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருந்த நிறை குறைகளை பற்றி சொல்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும்? 23ஆம் தேதியில் இருந்து இந்த வாரம் 5 நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஒரே அப் மட்டும்தான். ஏன்? மார்க்கெட் ஆல்ரெடி அப்பில் இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே அப்பில் இருக்குது. லைஃப் டைம் ஹைல் இருக்குது. இன்னும் அப்பா ஆமாம் அப் கண்டிப்பாக ஓவர் பாட்னா இன்னும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படின்னு இல்லை, டேட்டா அதுதான் சொல்லுது. மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க, எஃப்ஐ வாங்கியிருக்காங்க, இன்னும் வாங்க தான் செய்வாங்க. இவங்க ஸ்டாக்கை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆப்ஷனை செல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க இங்கேருந்து ஆவரேஜ் போயிட்டுருக்காங்க. இந்த 4 நாள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், எந்த டவுட்டுமே இல்லை. அப்படின்னா 23, 24, 25 இந்த 6, 26ஆம் தேதி 4 நாளுமே அப்படி தான் இருக்கும். 26ஆம் தேதி செகண்ட் ஆஃப் 2:30க்கு மேலே மார்க்கெட் விழறதுக்கு ரெடி ஆகும். இப்பயே ரெடி ஆகிதான் இருக்குது. அதுவரையும் விடாது. ரெண்டாவது சொல்கிறேன், எதனாலனா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாளைக்கு மேலே தான் இருக்கும். இதில் ஒரு 4 காரணங்களுக்காக இந்த 4 நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு விழும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அந்த 4 காரணங்கள் ஒன்று என்னென்னா, எஃப்ஐ வாங்கியிருக்கிறாங்க, இன்னும் மேலே தான் போகும். டிஇ கார்பரேட் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் போகும். ஓவர் பாட் இருக்குது. சேட்டர் தான் சொல்லுது. மெயினான இது மந்த்லி எக்ஸ்பிரி, ஸ்டாக் எக்ஸ்பிரி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே மந்த்லி எக்ஸ்பிரி இருக்கிறது வியாழக்கிழமை 26, 23, 24, 25, 26 வியாழக்கிழமை வரையும் இருக்குது. அதுக்கு லைஃப். அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை முடிச்சிடுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அடிக்க விடும். அது வரையும் அப்புடின்னா ஒரே நேர்கோட்டிலே போகுமா? அப்படிலாம் இல்லை. 100 பாயிண்ட் இறங்கினா 300 பாயிண்ட் ஏறும் பேங்க் நிஃப்டி. இதே நிஃப்டி ஒரு 75 பாயிண்ட் இறங்கினா ஒரு 150 பாயிண்ட் ஏறும். இந்த மாதிரியான ஒரு வேரியேஷனில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் முன்ன பின்னா நடக்கலாம். சப்போஸ் வெள்ளிக்கிழமையை விட்டு திங்கக்கிழமை கூட அடிக்கலாம். ஆனால் மார்க்கெட்டு விழுவுறதுங்கிறது கன்ஃபார்மு. ஆனால் அது பெருசாக சிறுசாங்கிறது வியாழக்கிழமை வால்யூமை பொறுத்து, க்ளோசிங்கை பொறுத்து இருக்குது. அது பெரிய லெவலாக சின்ன லெவலாக மார்க்கெட் அடிக்கிறது அடுத்த வாரம். இந்த வாரம் அப்போ நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். 2 வாரம் இனிமேல் வாரம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக அப்டேட் கொடுக்குறேன். இதில் மெயினான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, ஃபின் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க், இவங்க மெயின் எஃபெக்ட் இதில் இருக்கும். மெயின் எஃபெக்ட் பேங்க். இதோட சார்ந்து நிஃப்டி, சென்செக்ஸ் வேறு வழியில் எஃபெக்ட் ஆகும். அது ஒரு 70%. இதை ஓவர் ஆடிட்டு இருந்த மிட் கேப் பார்த்திங்கன்னா பெரிய எஃபெக்ட் இருக்காத மாதிரி தான் டேட்டா சொல்லுது. மிட் கேப் பெரிய ஏற்றம் இருக்காது, பெரிய எஃபெக்ட் இருக்காது. இந்த 4 நாளைக்கு அப்புறம் அவன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களோட மார்க்கெட்டோட நிலவரத்தில் நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சிடும் மார்க்கெட் எந்த நிலைமைக்கு போகுது. அவன் செல்லிங்க்கு ரெடியாகி உட்காந்துருக்கிறான். யார்? மிட் கேப். இந்த 4 நாளைக்கு அப்புறம் தான் எஃபெக்ட் இருக்கும். பெரிய எஃபெக்ட் இந்த 4 நாளில் மிட் கேப் இருக்காது. அதுக்கப்புறம் பெரிய எஃபெக்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட் தான் மந்த்லி எக்ஸ்பிரி முடிகிற வரையும் மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். மறுபடியும் அப்படி தான் இருக்கும். இன்னும் இங்கே ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட்டும், நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்டும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன். அதை விட ஜாஸ்தியாக வால்யூம் ஆகிறத பொறுத்து இன்னும் அதை விட ஜாஸ்தி இருக்குது. இந்த வாரம் அப் 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 அப்படி தான். வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பிரி முடிஞ்சதுக்கப்புறம் டவுன் சொர்ன்னு ஊற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறதுக்கும் இருக்குது. அது அடுத்த வாரம் டவுன் தான். இந்த வாரம் அப்போ நம்ம செமையாக என்ஜாய் பண்ணலாம். வியாழக்கிழமை உங்களுக்கு ஒரு வீடியோ மிட் டைம்லேயே மதியானமே போடுறேன். எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். வியாழக்கிழமை பிடிஎஸ்டி புட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் கால் கொடுக்குறேன். சப்போஸ் இடையில ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஜர்க் ஆச்சுன்னா புட்டும் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நிதியை பொறுத்து இது என்னோட கருத்து. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.